வணக்கம். இன்று நாம் காண இருக்கும் குறள் வெறுவந்த செய்யாமை அதிகாரத்தின் 6வது குறள். குறளை நாம் இப்போது பார்க்கலாம். கடும் சொல்லன் கண்ணில நாயின் நெடுஞ்செல்வம் நீடின்றியாங்கே கேடும். கடும் சொல்லன் கண்ணிலன் நாயின் நெடும் செல்வம் நீடின்றியாங்கே கெடும். 2 வரிகள், 7 வார்த்தைகள். எப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கணுங்கிறது அரசனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொதுவானது தான். ஆனால் இங்கே ஏன் அரசு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாருனாக்கா, அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. மக்கள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கூட்டத்தை, நாட்டை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக அவன் செய்ய வேண்டும். கடுஞ்சொல்லன் கண்ணில், கடும் சொல் கண்ணில்லைன்னா அவனுக்கு கண்ணு இல்லைங்கிறது கிடையாது. கண்ணோட்டம், அதாவது மக்களை குறித்த அனைத்து செய்திகளும் அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். அது மாதிரி இல்லாமல் மிக கொடூரமாக நடந்து கொள்வது மட்டும்தான் ஒரு அரசுடைய கடமை என்று நினைத்து செயல்பட்டால் அவனுடைய நீண்ட நெடிய செல்வம் என்பது என்னன்னா, மக்கள்கிட்டேருந்து வரி வசூல் பண்ணி வைக்கிறாங்கள்ல கஜானா, அந்த கஜானாவில் இருக்கக்கூடிய அந்த செல்வமானது எந்த ஒரு பயனுமே இல்லாமல் கெட்டு ஒழிந்துவிடும். ஏன், நலத்திட்டங்களுக்கு செயல்படலைன்னா அப்புறம் அது எதுக்கு, தேவையில்லாமல் இல்லையா, மக்களுக்கு போய் சேராது. அப்போ அது வேஸ்ட்டு தானே. அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. இப்போ நம்மளே பார்க்குறோம், மக்கள் நலத்திட்டங்கள் அப்படின்னு அறிவிப்புகள் மட்டுமே வருமே தவிர செயல்பாடுகள் வராது. செயல்பாடு அப்படின்னு நம்ம எல்லோரும் கேள்வி கேட்க போயிட்டோம்னாக்கா என்ன சொல்லுவாங்க, டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. இதெல்லாம் நாங்கள் கொடுத்தாச்சு, உங்களுக்கு அது வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நிச்சயமாக அது யார் கொடுத்தா, எங்கே போச்சு, நமக்கு வருமா வராதா, கேள்விக்குறி தான். அப்போ ஒரு திறந்த புத்தகம் போல் ஒரு அரசாங்கம் செயல்பட வேண்டும். எந்த செலவுக்காக எவ்வளவு பணம் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதுலாம் சொல்லணும். ஆனால் எந்த ஒரு அரசாங்கமும் அதை வெளிப்படையாக சொல்லுவது கிடையாது. சரி, போனால் போகுது, அது அரசியல். ஆனால் சில சமயம் என்ன பண்ணுவோன்னா, ஒரு தகவல், ஒரு விஷயத்துக்காக ஒரு பணத்தை நம்ம வீட்லேயே கூட பார்க்கலாம். ஒரு விஷயத்துக்காக நம்ம எடுத்து வச்சுருப்போம். ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் வந்த உடனே என்ன பண்ணுவோம், அதை டைவர்ட் பண்ணுவோம். இது எங்கேயுமே நடக்கிறது தான். ஆக இது அவங்க ரகசியமாக வச்சுக்கிட்டால் தப்பு கிடையாது. ஆனால் கடும் சொல்லோடு மக்கள் நலங்களில் அக்கறையே இல்லாமல் ஒரு மனிதன் செயல்பட்டால் அந்த அரசனின் அத்துணை செல்வமும் நிலைக்காது. அப்பொழுதே அப்படியே சுத்தமாக சென்றுவிடும் என்கிறது இந்த குறள். நன்றி. நாளை அடுத்த பதிவில் நாம் மீண்டும் இணையலாம்.